ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸு, கமிஷனு, ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலவன்சஸில் டியர்னஸ் அலவன்சஸ், சில்ட்ரன் அலவன்சஸ், எஜுகேஷன் அலவன்சஸ் எக்ஸெட்ரா அண்ட் தென் பெர்க்விசிட்ஸ், டெர்மினல் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் ஒரு சில அலவன்சஸ், ஒரு சில இதுக்கெல்லாம் ஸ்கேல் பே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான மீனிங்லாம் என்னென்னு இப்போ பார்ப்போம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டியர்னஸ் அலவன்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஜென்ரலி பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம் பெய்ட் பை எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி, அதாவது ஜென்ரலாக வந்து உங்களுக்கு இவ்வளோ சேலரின்னு சொல்லுவாங்களே அது பேசிக்ஸ். இப்போ டியர்னஸ் அலவன்சஸ் ஆர் டியர்னஸ் பே, இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் given to an employee to meet the burden of inflation or increased cost of living that is fully taxable. நல்லா பார்த்துக்கங்க, இது fully taxable. நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதுக்கு வந்து ஃபார்மிங் பார்ட் எடுப்போம் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த ஃபார்மிங் பார்ட் நீங்கள் எப்போ எடுப்பீங்க அப்படின்னா வெறும் உங்களுக்கு டெர்மினல் பெனிஃபிட் எப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறோமோ, அதாவது டெர்மினல் பெனிஃபிட்னா கிராஜுவிட்டி கால்குலேஷன் ஆகட்டும், இல்லை ப்ராவிடென்ட் ஃபண்ட் கால்குலேஷன் ஆகட்டும், லைக் வேறு என்ன பென்ஷன் கால்குலேஷன் ஆகட்டும், லீவ் என்கேஷ்மெண்ட் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்எஸ் அலவன்சஸ் ஃபார்மிங் பார்ட் எடுப்பீங்க. அதர்வைஸ் இட்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து மீட் பண்ணுறதுக்கு. இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு கேட்டோம்னா லைக் இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கிலோ வெங்காயத்தோட விலை வந்து 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா, ஒரு கிலோ வெங்காயம் 100 ரூபாய் அப்படி இருக்குன்னா அதுவே ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாவாக மாறி இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 4 கிலோ வெங்காயம் 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து 2 கிலோ வெங்காயம் தான் உங்களால் வந்து 100 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆயிடுச்சு, 2 கிலோ வெங்காயம் நம்மளால் கம்மியாக வாங்க முடியுது. அதாவது ப்ரைஸை ஒரே ப்ரைஸு, பட் அதோட குவான்டிட்டி என்ன ஆகுது, கம்மியாகுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொருளோட வட்டம் ஸ்லைட்டாக ஏறிட்டே போகும். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து ஒருத்தர் ஃபேஸ் பண்ணணும், ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியர்னஸ் அலவன்சஸை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ சம்டைம்ஸ் இந்த நோட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இட் இஸ் given the DA or DP is not forming a part of retirement benefit. லைக் இந்த இடத்துல ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ண மாட்டீங்க. அதாவது லைக் நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்கு பார்ப்போம். நம்ம எப்படின்னா இப்போ கிராஜுவிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் ஒன்று கொடுத்துருப்பான், அதுக்கு கால்குலேஷன் அமௌண்ட்னு ஒன்று கொடுப்பான். அந்த கால்குலேஷன் நம்ம எடுக்கும்போது ஓவரால் சேலரி நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அதாவது அந்த கிராஜுவிட்டியை சேர்க்காம மற்ற இருக்க ஓவரால் சேலரியை இன்க்ளூட் பண்ணி அதில் ஒரு பர்சன்டேஜ் எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா டிஏவோட ஃபார்மிங் பார்ட் மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ அது எதுக்குன்னா லீவ் என்கேஷ்மெண்ட் கால்குலேஷனுக்கு அப்படி பண்ணுவீங்க, பென்ஷனுக்கு, பிஎஃப்க்கு எக்ஸெட்ரா. லைக் இந்த மாதிரி டெர்மினல் பெனிஃபிட் எது இல்லாமோ, அதாவது கடைசி காலத்தில் நம்ம கொடுக்குறது தான் டெர்மினல் பெனிஃபிட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு எதுக்கெல்லாம் நம்ம இப்படி கொடுப்போமோ அதுக்கெல்லாம் ஃபார்மிங் பார்ட் எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், இன் சச் கேஸ் DADP is itself shall be fully taxable. ஸோ ஜென்ரலி டியர்னஸ் அலவன்சஸ், டியர்னஸ் பே ஃபுல்லி டாக்ஸபிள் தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது டெர்மினல் பெனிஃபிட் வருது அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பார்ட் மட்டும் தான் எதிர்ப்புங்க கொடுப்பா பாருங்க. ஹவவர் ஃபார் கால்குலேட்டிங் டாக்ஸபிள் லீவ் என்கேஷ்மெண்ட், அதாவது டாக்ஸபிள் நம்ம இது டாக்ஸபிள் பண்ணுவோம் இல்லையா, டெர்மினல் பெனிஃபிட் டாக்ஸபிள் பண்ணுவோம். இப்போ பார்ப்போம் அதுதான். ஸோ அந்த டாக்ஸபிள் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஃபார்மிங் பார்ட் எடுத்துப்போம். இதுக்கு லீவ் என்கேஷ்மெண்ட், பென்ஷனு, HRA கூட, HRAனா ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். ஓகேங்களா? எக்ஸெட்ரா. DADP will be included in salary only if it forms a part of retirement benefit. அது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஃபார்ம் பண்ணிருந்துச்சுன்னா அப்படின்னா, அதாவது டிஏல வந்து ஃபார்மிங் பார்ட்னு கொடுத்துருவான். ஓகே, இந்த இத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காகவும் நாங்கள் டிஏ சேர்த்து தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா அந்த பர்சன்டேஜ் மட்டும் ரிட்டையர்மெண்ட் கால்குலேஷனுக்கு எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? குழம்பிக்காதீங்க, லைக் போக போக வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சம் பார்க்கும்போது இது எதுக்கு சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு, fees is generally an employee may be given apart from basic salary extra remuneration for doing specific job under the terms of employment. ஸோ ஒரு சில ஜாப் கொடுத்துருவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்ட் டைம் டேரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களா. ஸோ அவரு கூட எக்ஸ்ட்ராவாக எதனா ஒரு ரெண்டர் பண்ணி தராரு, லைக் நான் டேக்ஸ் ஆடிட் பண்ணி தரேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஜாப் அவருக்கு வந்து பண்ணி கொடுக்குறது. இன்கேஸ் நான் ப்ரொஃபஷனலாக இல்லைனாலுமே நான் எக்ஸ்ட்ராவாக எதனா ஸ்பெசிஃபிக்காக பண்ணி தரேன், எனக்கு அதில் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. சச் எக்ஸ்ட்ரா ரெமுனரேஷன் இஸ் டேர்ம்ட் ஆஸ் ஃபீஸ் அண்ட் ஷால் பி ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேலரியில் இன்க்ளூட் ஆகிடும், ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, commission, it may be a percentage of turnover or a percentage of profit. Okay, commission அப்படிங்கிறது உங்களுக்கு அமௌண்ட்டில் கொடுத்துருந்தாலுமே அதில் நம்ம பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த டேர்ன் ஓவரில் இருக்க பர்சன்டேஜ் தான் எடுப்பீங்க கமிஷனுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கமிஷன் ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாலுமே பக்கத்தில் பர்சன்டேஜ் ப்ளஸ் டேர்ன் ஓவர்னு கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் அந்த டேர்ன் ஓவர் கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் மட்டும் தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் ஃபார் கமிஷனுக்கு. நீங்கள் பாட்டு கமிஷனுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சி எடுத்து போட்டுருக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ பர்சன்டேஜ் இட்ஸ் இன் எய்தர் கேஸ் இட் இஸ் டாக்ஸபிள். ஜென்ரலி இட் இஸ் டாக்ஸபிள்ங்க. ஸோ இது எல்லாமே டாக்ஸபிள் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போனஸ் மே பி கான்ட்ராக்சுவல் ஆர் வாலண்டரி இன் எய்தர் கேஸ் இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அதாவது போனஸ்ன்றது கான்ட்ராக்ட் படியும் இருக்கலாம். லைக் கான்ட்ராக்ட்னா ESOPன்னு பார்த்தோம் இல்லையா? ESOP அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு
ஷேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த ஷேர்ஸ் ப்ரொவைட் பண்ணால் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம் இல்லையா அதுக்கு. ஸோ இதெல்லாம் கான்ட்ராக்ட் வைஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஷேர் இஷ்யூ பண்ணி அதுக்கு ஒரு போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த போனஸ் அமௌண்ட்டையும் நம்ம சேலரியில் இன்க்ளூட் பண்ணுவோம். இன்கேஸ் வாலண்டரி அப்படின்னா பூஜை போனஸ், அதுக்கப்புறம் வேறு என்ன தீபாவளி, பொங்கல், இதுக்கெல்லாம் போனஸ் தரதெல்லாம் வாலண்டரி போனஸ். ஓகே, ஃபங்க்ஷன் டைம் போனஸ் தரோம் அப்படின்னா ஸோ இதெல்லாமே கூட சேலரிஸில் ஆட் ஆகும். எந்த மந்தில் அவர் அந்த போனஸ் ரிசீவ் பண்ணுறாரோ அந்த மந்தில் அந்த சேலரி கூட அதை ஆட் பண்ணி நம்ம கணக்கு காமிப்போம். ஸோ இதெல்லாம் போனஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நோட். என்ன நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் போனஸ் இஸ் டாக்ஸபிள் ஆஸ் போனஸ் வேரஸ் வாலண்டரி போனஸ் இஸ் டாக்ஸபிள் ஆஸ் பெர்குசிட்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான நோட். என்னென்னா கான்ட்ராக்ட் படி நம்ம வந்து போனஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் பேசிக் ப்ளஸ் ஃபீஸு ப்ளஸ் கமிஷன் ப்ளஸ் போனஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதிலே நம்ம வந்து போட்டுருவோம். இன்கேஸ் இதுவே வாலண்டரி போனஸாக இருக்குது, இந்த மாதிரி பூஜை போனஸு இல்லை வேறு எதனா சம்திங் அந்த மாதிரி எதனா தராங்க அப்படின்னா, வாலண்டரியாக எதனா போனஸ் தராங்க அப்படின்னா இட் வில் பி டாக்ஸபிள் ஆஸ் பெர்குசிட்ஸ். ஸோ அதை கொண்டு போய் நம்ம பெர்குசிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் கொண்டுவோம் வாலண்டரி போனஸ். ஓகேங்களா. லைக் இதுவே வந்து நான் பூஜை போனஸ் சொல்லதே அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கம்பெனி பாலிசியில். லைக் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நாங்கள் வந்து இவ்வளோ போனஸ் தருவோம் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் கான்ட்ராக்ட் போனஸ். பட் எதுவுமே ஃப்ரேம் பண்ணாமல் அந்த மாதத்துக்கு திடீர்னு எதிர்ச்சியாக கொடுக்குறாங்க அப்படின்னா இட் வில் பி வாலண்டரி போனஸ். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்குசிட்ஸில் போடுவோமா இல்லை நார்மலாக டாக்ஸபிள் பண்ணுற இடத்துல போடுவோமா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கான்ட்ராக்ட் போனஸ் நார்மலாக டாக்ஸபிள் பேசிக் ப்ளஸ் ஃபீஸு ப்ளஸ் கமிஷன் ப்ளஸ் போனஸ் இப்படி போட்டுருவோம். இன்கேஸ் வாலண்டரியாக போனஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து பெர்குசிட்ஸில் போடுவீங்க. நெக்ஸ்ட் நோட். ஸோ இட் இஸ் டாக்ஸபிள் இந்த இயர் ஆஃப் ரிசிப்ட். ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணீங்களோ, எந்த இயரில் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸபிள் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இஃப் அரியர் போனஸ் இஸ் ரிசீவ் RCC claim ரிலீவ் அண்டர் 89(1). ஸோ ஜென்ரலாக சேலரிக்கு மட்டும்தான் அரியர் வந்தால் நம்ம ரிலீஃப் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, போனஸ்க்குமே நம்மளால் அரியர் இருந்தால் எடுத்துக்கலாம். அதாவது போனஸ் வந்து இந்த வருஷம் வர வேண்டிய போனஸ் அது அடுத்த வருஷம் சேர்த்து கொடுக்குறாங்க, இல்லை அந்த வருஷமும் பெண்டிங் ஆகிடுச்சு அது 3வது வருஷம் 2 வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த RCC வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட், அதாவது லைக் என்ன பெனிஃபிட்னா ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89(1) கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா அவர் மொத்தமாக ரிசீவ் பண்ணுவார் இல்லையா, அப்போ ஓவரால் நிறைய டாக்ஸ் பர்டன் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் அவருக்கு அந்த ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரல் நோட்ஸ். மோஸ்ட்லி 1 மார்க்ஸில் வந்து ட்விஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து டெர்மினல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய பார்த்தோம். லீவ் என்கேஷ்மெண்ட், கிராஜுவிட்டி, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் இப்படி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் கிராஜுவிட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ கிராஜுவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் த எம்ப்ளாயீஸ் நாட் ஃபார் அதர்ஸ். எக்ஸாம்பிள் ஏஜென்ட். ஸோ என்ன அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எம்ப்ளாயிஸ்னா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதாவது பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது அப்படின்னா அது பிஸ்னஸாக பண்ணுறாங்க PGBP. இன்கேஸ் அது பிஸ்னஸாக பண்ணலன்னா IFOS கீழே போகும். அந்த மாதிரிலாம் நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம் பேசிக்ஸில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டுமே கிராஜுவிட்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்பில் வாங்கியிருந்தாங்க கிராஜுவிட்டி அப்படின்னா அது இந்த ஹெட் அண்டரில் வராது, வேறு ஹெட் அண்டரில் போகும். இந்த மாதிரி இதில் இருக்க டிடக்ஷன் அவங்களால எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் எடுத்துக்க முடியாது. ஸோ அவங்க வந்து அதில் ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணுறதோ அதில் என்ன மெத்தடோ அதுபடி அவங்க டாக்ஸபிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ போகக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிராஜுவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து 2 டைப்ஸாக பிரியுது. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ அதில் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு பார்க்கும்போது அதில் ஒரு 2 டைப்ஸ் போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்ட் அண்டர் போகோ ஆக்ட், நாட் கவர்ட் அண்டர் போகோ ஆக்ட். போகோ ஆக்ட் அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். அந்த ஆக்ட் கீழே கவர் ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் போடுவோம், இந்த ஆக்ட் கீழே கவர் ஆகலாம் எத்தனை பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கேல்குலேஷன் தான். ஸோ மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் கேல்குலேஷன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் 2 டைப். ஃபர்ஸ்ட் டைப் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயில் 2 டைப் இருக்குது. ஸோ அந்த 2 டைப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்ட் அண்டர் போகோ ஆக்டா, நாட் கவர்ட் அண்டர் போகோ ஆக்டான்னு பார்க்க போறீங்க. இப்போ கவர்ட் அண்டர் போகோ ஆக்ட் லைக் இப்போ செகண்ட் டைப் போகுது. ஸோ செகண்ட் டைப் அப்படின்னு பார்க்க போகுது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிட்ட வருது அப்படின்னா கிராஜுவிட்டியை வந்து அட் த டைம் ஆஃப் டெர்மினேஷன் ஆஃப் த சர்வீஸ் பை கவர்மெண்ட் எம்ப்ளாயி இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10(1) சப்கிளாஸ் 1. ஸோ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அவங்க சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாரா இருக்காங்க இல்லையா, அவங்களோட சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கிராஜுவிட்டி ஃபுல்லி எக்ஸம்ப்டடுங்க, அதுக்கு டாக்ஸபிள் பண்ண மாட்டீங்க. but does not include employee for statutory corporation. In case எதனா statutory corporation அண்டரில் வராங்கன்னா லைக் law being in force அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எதனா சட்டப்படி அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு, லைக் அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் அந்த பர்டிகுலர் பீரியடில் மட்டும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு, ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு வேலைக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி டைமில் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணிருக்கு. கிராஜுவிட்டிக்கு மேக்ஸிமம் 5 இயர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எதனா ரெண்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எக்ஸாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. லைக் அது டாக்ஸபிள் பண்ணுவோம் ஒரு சில கேஸில். ஓகேங்களா. அந்த டைமில் என்ன லா பீயிங் இன் ஃபோர்ஸில் இருக்கோ அந்த டைமில் நம்ம வந்து டாக்ஸபிள் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலி அப்போ என்னன்னா இஃப் கிராஜுவிட்டி ரிசீவ் டியூரிங் கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ் இட் வில் பி ஃபுல்லி டாக்ஸபிள் ஃபார் போத் எம்ப்ளாயி. ஸோ இந்த நோட்டில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டியை வந்து 2 பேரும்
ஆன்கோயிங் சர்வீஸ், அதாவது சர்வீஸ் போயிட்டு இருக்க சமயத்தில் கிராஜுவிட்டி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் வில் பி ஃபுல்லி டாக்ஸபிள். எந்த கேல்குலேஷனும் தேவையில்ல, கவர்ட் அண்டர் போகவா நாட் கவர்ட் அண்டர் போகவா அதெல்லாம் பார்க்க வேண்டாம். எவ்வளோ அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அதாவது ஆன்கோயிங் சர்வீஸில் இன்னும் சர்வீஸ் ரெண்டர் ஆகி முடிய டெர்மினேஷன் டைமில் தான் வாங்கியிருக்கணும். ஆனால் ஆன்கோயிங்கில் வாங்குறாரு அப்படின்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள். எந்த ஒரு கேல்குலேஷன் கூட ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணுவோம். இன்கேஸ் டெர்மினேஷன் அப்போ போகிறாரு அப்படின்னா அப்போ நீங்கள் செக் பண்ணணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா. ஓகே, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் போக ஆக்டில் வராரா இல்லை நாட் அண்டர் போக ஆக்டில் வராரா இதெல்லாம் நீங்கள் அப்போ தான் செக் பண்ணணும். ஓகே, ஸோ கிராஜுவிட்டி அப்படின்னும் போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ கவர்ட் அண்டர் போக ஆக்ட், கவர்ட் அண்டர் போக ஆக்ட்னா பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே கவர் ஆகிறாரு அப்படின்னா அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும். இது நாட் கவர்ட் அண்டர் த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், அதாவது நாட் கவர்ட் அண்டர் போக ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் கீழே கவர் ஆகலாம் என்ன பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட், in such case இந்த பக்கம் கவர்ட் அண்டர் போக ஆக்ட் வாங்க. in such case minimum of the following shall be exempted from tax under section 10 subsection 10 subclass 2. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மினிமம், இதில் எது மினிமமோ அது வந்து எக்ஸம்ஷன். லைக் நீங்கள் வந்து எக்ஸம்ஷனை கொடுத்துட்டு மிச்சம் இருக்க கிராஜுவிட்டி வந்து டாக்ஸபிள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எவ்வளோ கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 30 லட்சம் ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க 30 லட்சம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாட்யூட்டரி லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்கான், 20 லட்சம் கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கு அடுத்து தேர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஒர்க்கிங் டேஸ் இருக்கணும். 15 ஒர்க்கிங் டேஸ் சேலரி ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ். அதாவது 15 ஒர்க்கிங் டேஸ்னா மந்த்லி வைஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மந்த்லி வைஸ் இருக்கிறோம் அப்படின்னா மந்த்லி 30 டேஸா, அதுலேருந்து 4 சண்டேஸ் கழிச்சுட்டா டிவைட் பை 26 வருமா. ஸோ அந்த அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் அதெல்லாம் ஓகேங்களா. மேத்தமெட்டிக்ஸ் சைட் போனீங்கன்னா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லைக் இப்படி தான் அது கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ 15 ஒர்க்கிங் டேஸ் இருக்கிறோம் அப்படின்னா டிவைடட் பை ஒரு மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். ஸோ டிவைடட் பை 26. ஸோ டிவைடட் பை 26 இன்டூ கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ். எத்தனை வருஷம் வந்து அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷம் பண்ணியிருக்கலாம், இல்லை 6 வருஷம் பண்ணியிருக்கலாம். எத்தனை வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணிருக்காரோ அந்த வருஷம் இன்டூ சேலரி பர் மந்த். அவர் சேலரி பர் மந்த்துக்கு எவ்வளோ வாங்குறாரு. ஸோ இதை கால்குலேட் பண்ணி இது மூணுத்தில் எது மினிமமோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிராஜுவேட் ரிசீவ் 30 லட்சம் சொன்னேன், ஸ்டாட்யூட்டரி லிமிட் ஒரு 20 லட்சம் கொடுத்துருக்கான். இங்கே இருக்கக்கூடிய இந்த கால்குலேஷன் போட்டு நம்மளுக்கு ஒரு 15 லட்சம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மூணுதே கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர் பார்ப்போம். விச் எவர் இஸ் லோவர் அப்படின்னு எடுத்தோம்னா 15 லட்சம் லோவர் இல்லையா. ஸோ அந்த 15 லட்சத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன், 30 லட்சம் ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த 15 லட்சத்தை அந்த 30 லட்சத்தில் மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்க 15 லட்சம், அதாவது அந்த 15 lakhs கொண்டு போய் நீங்கள் டாக்ஸபிள், அதாவது டாக்ஸபிள் காமிச்சிருவீங்க. ஓகேங்களா? 15 lakhs இட்ஸ் எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10 சப்கிளாஸ் 2ல வந்து எக்ஸம்ட் ஆகிடும். ஓகே, கவர்ட் அண்டர் போக ஆக்ட். ஸோ மிச்சம் இருக்க அந்த 15 லட்சத்தை வந்து நம்ம போடுவோம் இல்லையா, பேசிக்ஸ், அதுக்கப்புறம் டிஏ, அதுக்கப்புறம் டெர்மினல் பெனிஃபிட், பர்கசிட்ஸ் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த டெர்மினல் பெனிஃபிட்னு வந்து இல்லையா, அது அங்கே வந்து நீங்கள் 15 லட்சம் வந்து காமிச்சிருவீங்க. இந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் போட்டு மிச்சம் இருக்க 15 லட்சம் டாக்ஸபிள் பண்ணணும் இவர் அப்படின்னு நீங்கள் காமிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டிட்டர்மெண்ட் டைமில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதில் வந்து ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பான். என்ன நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் இன்க்ளூடிங் எனி ஃப்ராக்ஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் 6 months. எக்ஸாம்பிள் 7 years 9 months will be treated as 8 years. லைக் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 7 years plus 8 months, அதாவது 6 மந்த்துக்கு தாண்டி இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஃப்ராக்ஷன் எடுத்துப்போம். 6 month தாண்டி இருக்குன்னா அந்த 6 month தனியாக 0.5 அப்படிலாம் கணக்கு போடணுமான்னு கேட்டால் கணக்கு போட வேண்டாம். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு வருஷமாக சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 years 9 months இருக்குது அப்படின்னா அதை வந்து 8 years ட்ரீட் பண்ணோம். இன்கேஸ் 7 years 5 months இருக்குது அப்படின்னா அதை வந்து 7 years தான் ட்ரீட் பண்ணோம். இன்கேஸ் ஷார்ப் 6 months இருந்தாலுமே அந்த இயர் மட்டும் தான், அதாவது 7 years 6 months இருந்தாலுமே 7 years தான் நீங்கள் ட்ரீட் பண்ணோம். இது வந்து கவர்டு அண்டர் போக ஆக்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் தான் எடுப்போம். ஓகேங்களா? ஃப்ராக்ஷன் வந்து கால்குலேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதாவது 6 மாதம் தாண்டி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த இருக்க வருஷத்தை ஒன்று சேர்த்துக்க போறீங்க. 6 மாதத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் என்னவோ இத்தனை வருஷம் தான் எடுத்துக்க போறீங்க. 6 மாதத்துக்குள்ள இருந்தாலும் இதே வருஷம், 6 மாதம் ஷார்ப்பாக இருந்தாலும் இதே வருஷம். 6 மாதத்தை தாண்டி இருக்கு, ஒரு நாள் தாண்டி இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓகே இதை வந்து 8 years கன்சிடர் பண்ணிக்கலாம். 7 years 6 months 15 days அப்படின்னு இருக்கு அப்படின்னா இட்ஸ் கன்சிடர் அஸ் 8 years. ஓகேங்களா? ஸோ அது ஃப்ராக்ஷன் எடுத்துப்போம். இது கவர்ட் அண்டர் போக ஆக்ட். இப்போ நாட் கவர்ட் அண்டர் போக ஆக்ட் கீழே வருது அப்படின்னா அப்போ என்னன்னு பார்க்கலாம். It shall be exempted from tax under section 10 subsection 10 subclass 3 lower of the following shall be exempted lower of the following. So first actual gratuity எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படி இல்லனா 20 lakhs. So இது ரெண்டும் சேம் தான். அந்த actual gratuity statutory limit ரெண்டும் சேம் தான். third point மட்டும் டிஃபர் ஆகும். third point மட்டும் டிஃபர் ஆகுது அப்படின்னா என்ன டிஃபர் ஆகும்னா half of the completed year of service into average salary per month. இங்க வந்து ஜெனரல், இந்த பக்கம் போக ஆக்ட் கீழே வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன பார்த்தீங்க, ஓவரால் சேலரி பர் மந்த் எடுத்துக்க போகிறீங்க. ஆனால் நாட் கவர் அண்டர் போகணும் அந்த ஆவரேஜ் சேலரினா டிவைட் பை எத்தனை மந்த் கொடுத்துருக்கணும், மேக்ஸிமம் 10 மந்த்துக்கு எடுப்போம் ஆவரேஜ் சேலரி அப்படின்னு அதுவுமே அவன் நோட்ஸில் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஃப்ராக்ஷனை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கணும். ஃப்ராக்ஷனை இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா 7 years 9 months இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இதை 7 years தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணணும். லைக் இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் போக ஆக்ட் கீழே பார்த்தோம் 7 years 8 months இருக்குது அப்படின்னா இட்ஸ் கன்சிடர் அஸ் 8 years. ஆனால் இந்த பக்கம் நாட் கவர் அண்டர்
500 போகா அப்படின்னும் போது 7 years 9 month இருந்தாலுமே நீங்கள் இதை வந்து 7 years தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரினா என்னன்னு கொடுத்துருக்கான். இப்போ நான் சொன்னேன்ல ஆவரேஜ் சேலரி எப்படி இருக்குதுன்னு. ஸோ அந்த ஆவரேஜ் சேலரி கேல்குலேஷன் பேசிக் ப்ளஸ் டிஏ பக்கத்தில் ஒரு ஹேஷ்டேக் இருக்கும். அந்த ஹேஷ்டேக் என்னன்னா ஃபார்மிங் பார்ட் இருந்தால் மட்டும்தான் calculation பண்ணுவோம். otherwise it's fully taxable. understand? so next commission basics plus DA plus commission இதிலிருந்து தான் நம்ம average salary எடுக்க போறோம். commission கூட எப்படி எடுக்கணும்னா being a fixed percentage on turnoverல ஒரு fixed percentage கொடுத்திருப்பான். அந்த fixed percentage தான் நீங்க commission calculation பண்ணனும். அதையும் இதுல சொல்லிட்டான். so அதுக்கு அடுத்து being last 10 month average salary. okay average salary எடுக்கணும்னு சொல்லிட்டப்பா எப்பப்பா எடுக்கணும் average salary அப்படினு கேட்டிங்கனா average 10 monthக்கான average எடுக்க போறோம். so அதுக்கு அடுத்து அது எப்போத்திலிருந்து எடுக்கணும் அப்படின்னா immediately preceding the month of retirement. மந்த்துங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஜனவரி 15 வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா டிசம்பர் மந்த்லேருந்து நான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லீவ் என்கேஷ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கேல்குலேஷன் வந்துடும். ஓகே ஆவரேஜுக்கு கிராஜுவிட்டிக்கு மந்த் அப்படின்னா இப்போ நான் ஜனவரி 15 ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா டிசம்பர் மந்த் அந்த மந்த்லேருந்து 10 மந்த் அப்போ டிசம்பர் நவம்பர் அக்டோபர் அப்படி போகணும் ரிவர்ஸில் போகணும் செப்டம்பர் ஆகஸ்ட் ஜூலை ஜூன் அப்படின்னு 10 மந்த் பின்னாடி போகணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதில் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள். எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா 18/11/2020 அதாவது நவம்பர் மந்த் வந்து ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா 10 மந்த் கேல்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா எங்கேருந்து கேல்குலேஷன் பண்ணால் ஜனவரியிலிருந்து லைக் அக்டோபர்லேருந்து பின்னாடி போங்க. நவம்பருக்கு முன்னாடி அக்டோபர் தானே வருது, இப்படி இருந்து பின்னாடி போங்க. அக்டோபர் செப்டம்பர் ஆகஸ்ட் ஜூலை ஜூன் மே ஏப்ரல் மார்ச் ஃபெப் ஜான். ஸோ ஜனவரி தான் 10வது மாதம் இல்லையா? ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்கான். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜனவரி 2020 அண்ட் எண்டிங் ஆன் அக்டோபர் 2020. நம்ம பார்த்தோம் இல்லையா அக்டோபர்லேருந்து ரிவர்ஸில் போனேன் அவன் அதாவது ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துருக்கான். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அந்த 10 மந்த் கேல்குலேஷன் நம்ம எடுக்கணும் ஆவரேஜ் கேல்குலேஷனுக்கு. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே ஸோ இந்த சம் பாருங்கள். மிஸ்டர் ஓல்ட்மேன் ரிட்டையர் ஃப்ரம் ஹிஸ் ஜாப் ஆஃப்டர் 29 years 6 months and 15 days. ஓகே 29 years 6 months 15 days. இதில் வந்து ஃப்ராக்ஷன் எடுக்கணுமா ஃப்ராக்ஷன் எடுக்கக்கூடாதா? அப்போ போக ஆக்ட் கீழே வராரா போக ஆக்ட் கீழே வரலையான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஆன் 17/12/2020 எப்போ ரிட்டையர் ஆகிறாரு? டிசம்பர் மந்த் ரிட்டையர் ஆகிறாரு. அண்ட் ரிசீவ் கிராஜுவிட்டி அமௌண்டிங் 4 lakh 4 லட்ச ரூபா கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுறாரு. அவரோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து 6,000 ரூபாய் பர் மந்த்துக்கும் டேர்னஸ் அலவன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,200 பர் மந்த்துக்கும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அதாவது HRA வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாவும் இருக்குது. கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் 1% இருக்குது. ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அப்படின்னும் போது 2,000 ரூபாய் ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ HRA வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த HRA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ HRA வந்து அப்படியே ஓரமாக வைங்க. ஓகே ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸும் தனியாக ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அதுவுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வரக்கூடிய கிளாஸஸ் பார்ப்போம். மொத்தம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகே ஸோ அதுக்கப்புறம் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆன் டர்ன் ஓவரில் 1% கொடுத்துருக்கான். ப்ராஃபிட்லேருந்து வந்து கமிஷன் ஒரு 5,000 ரூபாய் இருக்குது. அப்போ இது எடுத்துக்குமான்னு கேட்டால் இது எடுத்துக்கூடாது. டர்ன் ஓவர்லேருந்து 1% தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனாக கொடுக்கணும். அண்ட் he got an increment 1/4/2020 அதாவது ஏப்ரல் மந்தில் அவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? இன் பேசிக்ஸில் ஸோ 1000 பர் மந்த் இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஸோ அவரோட டர்ன் ஓவர் அச்சீவ் பை த அசசி எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு டர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh பர் மந்த்துக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு. அப்போ அதுலேருந்து 1% இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரோட கிராஜுவிட்டியை வந்து கால்குலேட் பண்ணி கொடுங்க. இன்கேஸ் அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் என்ன, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து போக ஆக்ட் கீழே கவர் ஆனால் என்ன, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து போக ஆக்ட் கீழே கவர் ஆகலாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படின்னும் போது இட் வில் பி எக்ஸம்ப்டட். ஏன்னா இந்த இடத்துல அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. மொத்தம் 29 years ஒர்க் பண்ணியிருக்காரு. 5 years இருந்தால் கிராஜுவிட்டிக்கு எலிஜிபிள். 29 years ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே வில் பி எலிஜிபிள் பர்சன். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாய் எக்ஸம்ப்ட் ஆகிடும். இப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்டு பை த போகா ஆக்ட். ஸோ போகா ஆக்ட் கீழே வராங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஆக்சுவல் கிராஜுவிட்டி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். அது போக 20 lakh ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? 15/26 இன்டூ கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் இன்டூ சேலரி பர் மந்த் அதை பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த 15/26 இன்டூ கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னும் போது கவர்ட் அண்டர் போகா ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ் எடுத்துப்பீங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்? 29 years 6 months 15 daysன்னு கொடுத்துருக்கான். 6 month தாண்டி இருக்கா? அப்போ 29 years என்னன்னு பண்ணுவீங்க? 30 years எடுத்துப்போமா கம்ப்ளீட்டட் டே ஆஃப் சர்வீஸ். ஸோ கம்ப்ளீட்டட் டே ஆஃப் சர்வீஸ் 30. ஸோ 15/26 இன்டூ 30. இப்போ வந்து இவருக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சேலரி பர் மந்த் பார்க்க போகிறோம். சேலரி பர் மந்த் அப்படின்னு பார்க்குறோன்னா ஜென்ரலாக பேசிக் ப்ளஸ் டிஏ இதுதானே பர் மந்த் சேலரி இந்த கேல்குலேஷனுக்கு லைக் கவர்ட் அண்டர் போகாக்கு. ஏன்னா நாட் கவர்ட் அண்டர் போகாக்கு தான் சேலரிக்குன்னு ஒரு தனி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தான். லைக் ஆவரேஜ் சேலரி நீங்கள் இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும்னு லால் அவன் ஃப்ரேம் பண்ணியிருக்கான். ஆனால் இதுக்கு லால் எதுவும்
ஃப்ரேம் பண்ணல இல்லையா, அப்போ நம்ம பேசிக் ப்ளஸ் டிஏ, அப்போ அந்த 6000 ப்ளஸ் டிஏ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1200. ஸோ ஓவராலாக 7200 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 1,24,615 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது மூணுத்தில் லோவர் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது ஆக்சுவல் கிராஜுவிட்டி எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு 4 லட்சம், ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ 20 லட்சம், நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்தது எவ்வளோ 1,24,615 ரூபாய். ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸம்ஷனாக கொடுத்துருவோம். அப்போ அந்த 4 லட்சத்தில் இந்த 1,24,615 ரூபா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்க, லைக் 2,75,385 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்ட் அண்டர் போகா ஆக்ட். இப்போ நாட் கவர்ட் அண்டர் போகா ஆக்ட் பார்க்க போகிறோம். அதாவது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நாட் கவர்ட் அண்டர் போகா ஆக்ட் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு, ஓகேப்பா 4 லட்சம். அதுக்கடுத்து என்ன பார்ப்போம், ஸ்டாச்சுட்டரி லிமிட் பார்க்க போகிறோம் 20 லட்சம், ஓகேப்பா. ஸோ அதுக்கடுத்து கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆவரேஜ் சேலரி எடுக்கணும். ஸோ அந்த ஆவரேஜ் சேலரி கால்குலேஷனுக்கு தான் இப்போ பெரிய பஞ்சாயத்து ஆக போகுது. ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ ரிட்டையர் ஆகிறாரு 17/12/2020, அப்போ டிசம்பர் மாதம் ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ நம்ம எங்கேருந்து எடுத்துக்கணும், நவம்பர் மந்த்லேருந்து எடுத்துக்கணும். இப்போ நவம்பர் மந்த்லேருந்து எடுக்கணும்னா கால்குலேட் பண்ணுங்கள் பின்னாடி, நவம்பர், அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலை, ஜூன், மே, ஏப்ரல், மார்ச், ஸோ பிப்ரவரி மாதத்துல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, பிப்ரவரி மாதத்துலேருந்து எது வரைக்கும் கொண்டு வர போகிறோம், நவம்பர் மாதம் வரைக்கும் கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ பிப்ரவரி மாதத்துலேருந்து போடுங்க. ஸோ பிப்ரவரி மாதம் போடுறோம் அப்படின்னா எவ்வளோ வந்து இவர் பேசிக்ஸ் வாங்கியிருந்தாரு, எப்போ வந்து ஓகே. ஸோ பிப்ரவரி மாதத்துலேருந்து போட போகிறோம். ஸோ இப்போ பிப்ரவரி மாதத்துலேருந்து போடுறோம் அப்படின்னா இவருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். என்ன பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1/4/2020 தான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஓகே, 1/4/2020 ஏப்ரல் மாதம் தான் 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னவா இருக்கும், அதாவது பிப்ரவரிலேருந்து கால்குலேஷன் பண்ண சொன்னால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்குன்னா அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோவா இருந்திருக்கும் பேசிக்கில், லைக் 6000 ரூபாய் இப்போ பேசிக்ஸ்னா அப்போ 5000 ரூபாய் தானே இருந்திருக்கும். ஏன்னா 1000 ரூபான்றது ஏப்ரல் மந்தில் தானே இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது பிப்ரவரி மாதத்தில் எவ்வளோ தான் வாங்கியிருப்பாரு, 5000 ரூபாய் வாங்கியிருப்பாரு பேசிக். ஸோ 5000 ரூபாய், அண்ட் தென் மார்ச்சில் 5000 ரூபாய், ஏப்ரல்லேருந்து 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ 6000 நீங்கள் நவம்பர் மந்த் வரைக்கும் போட்டு வந்துட போறீங்க. அதுக்கப்புறம் டிஏ வந்து ஜென்ரலி 1200. ஸோ 10 மாதத்துக்கு 1200. ஸோ பர் மந்த்துக்கு அவர் டோன் அவர் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு, 1 லட்சம் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதில் 1% வந்து என்னன்னு சொல்லிட்டான், கமிஷன் சொல்லிட்டான். அதில் 1% போட்டோம் அப்படின்னா 1000 ரூபாய் வந்துட போகுது. ஸோ அந்த 1000 ரூபாயும் 10 மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஓவரால் 10 மந்த்துக்கு எவ்வளோ ஆச்சு, 80,000 ஆச்சு. அந்த 80,000ல் லா படி நம்ம என்ன பண்ணோம், டிவைடட் பை 10 போடணுமா. ஸோ 8,000 வருமா. இப்போ ஆவரேஜ் சேலரி பர் மந்த் கிடச்சிச்சா, ஆவரேஜ் சேலரி பர் மந்த் எவ்வளோ 8,000 ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை ஆஃப், அதாவது 1/2 இன்டூ இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ் எடுப்போமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் 29 இயர்ஸ்க்கு மேலே பண்ணுங்கள், 29 இயர்ஸ்க்கு 6 மந்த்துக்கு மேலே பண்ணுங்கள், கீழே பண்ணுங்கள், எப்படி பண்ணியிருந்தாலும் நாங்கள் 29 இயர்ஸ் தான் எடுப்போம். ஸோ ஆஃப் ஆஃப் த மந்த் ஆஃப் ஆஃப் த இயர் இன்டூ இந்த என்னடா சொன்னேன் இப்போ, ஸோ ஆஃப் ஆஃப் த சேலரி மந்த் இன்டூ லைக் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்ஸ். அப்போ 1/2 இன்டூ 29 இன்டூ 8,000. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,16,000 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 1,16,000 கொண்டு போய் நம்ம எதில் மைனஸ் பண்ணுவோம், அவர் ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணியிருக்க கிராஜுவேட்டில் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 4 lakhs மைனஸ் இந்த எக்ஸம்ஷன் 1,16,000. ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 2,84,000. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இப்போ இந்த சம்ம. அதாவது அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் எக்ஸம்டட், இன்கேஸ் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காரு போக ஆக்டில் கவர் ஆகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்தக்கூடிய ஆன்சர் 2,75,385. இன்கேஸ் நான் கவர்ட் அண்டர் போக ஆக்டில் இருக்காரு அப்படின்னா 2,84,000 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் கிராஜுவிட்டி. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா?